மலேசியாவில் ஜோகூர் தொடங்கி கிளந்தான் மற்றும் பெர்லிஸ் மாநிலங்கள் வரையில் சிறுகதை, கவிதை, ஆய்வுக் கட்டுரை மற்றும் இலக்கிய படைப்புகளை தமிழ் நூல்களாக படைத்த எழுத்தாளர்களை சிறப்பிக்கும் வகையில் விழா ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புத்தகம் எழுத்தாளர்களின் வரலாற்றின் ஒரு வெளிச்சம் எனும் கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த விழாவுக்கு தமிழ் படைப்பாளர்களான அவர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு நாள் தங்குவதற்கான இடவசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு வெகுமதிகளுடன் பணமுடிப்பும் வழங்கப்படும் வரலாற்று பூர்வ நிகழ்வாக நடத்தப்படும் என சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினருமான பி. குணசேகரன் கூறினார். மலேசியாவில் ஜொகூரில் இருந்து கிளந்தான் வரைக்கும் யாரெல்லாம் நூல் எழுதியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் சிறப்பு செய்து ஒரு நாள் அவங்கள ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு சிறப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டம். நம்ம 2 பாகமாக செய்கிறோம். முதல் பாகம் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள். முதல் பாகம் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறோம். சிறப்புன்றது நார்மலாக பொன்னாடை மாலை ஒரு சுவினர் கொடுத்துல அவங்கள நல்ல ஒரு ஹோட்டல் எடுத்து ஸ்டார் ஹோட்டல் எடுத்து அந்த ஹோட்டலில் முதராத்திரி அவங்கள தங்க வச்சு இரவு விருந்து நல்லா கொடுத்து அவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம அதை செய்கிறோம். அதே சமயத்தில் மறுநாள் அவங்களுக்கு சிறப்பு செஞ்சு அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஒரு தொகை ஒரு டோக்கன் பண முடிப்பு கொடுக்க இருக்கிறோம். ஏன் இதை செய்கிறோன்னு சொன்னால் நம்ம நிறையா தமிழ் நூல் எழுதுனவங்க எழுத்தாளர்கள் நிறையா பேர் இன்றைக்கி 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு. அவங்க எழுதின நூல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. தோழராக எழுதியிருக்கீங்க ஒரு நூல், தோழர் ஆதிக்குமரனை பற்றி. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நூலை ஒவ்வொன்றா சேகரித்து அவங்க எழுதி அவங்க ஒரு முக்கியமான ஒரு கூப்பிட்டு தலைமை நின்று வெளியீடு செய்வாங்க. அதுதான் அவங்களோட தொகை. அதில் வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க, வெற்றியை பெற முடியாதவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயத்தில் நூல் எழுதின பிறகு நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம். ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அப்போ போய்ட்டு ஒரு பேக் வாங்குவாங்க. வாங்கி அந்த பேக்குள்ளே ஒரு 5 நூலா 10 நூலாக போட்டுக்கிட்டு அவங்க ஒருத்தரை பார்த்தோன்னே கேட்பாங்க, என்ன தோழர் அன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்ட நூல் வெளியிடுக்கு நீங்கள் வரலையே, ஐயோ எனக்கு வேலையாக போச்சு, இந்தாங்க என்னோடய நூல் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்க இந்த மன்னிச்சுக்கு நான் வர முடியலன்னு சொல்லி அந்த நூலை வாங்கி 50 வெள்ளியும் 100 வெள்ளியும் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அதே சமயத்தில் நூலோட விலையை கேட்டு அந்த விலைக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. அதே சமயத்தில் நூலை கொடுத்தோன்னே நூலை வாங்கிட்டு பேசிக்கிட்டே போகிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வேலையில் நன்றி. என்ன சொல்ல வரோம்னா நூல் எழுதினவங்களோட நிலை மலேசியாவில் அதுதான் இருக்குது. இங்கு சிரம்பான் ஜெயா சட்டமன்ற சேவை மையத்தில் நடைபெற்ற அவ்விழாவுக்கான ஊடகவியலாளருடனான சந்திப்பு கூட்டத்தில் விழாவின் ஆலோசகருமான அவர் அந்த தகவலை பதிவு செய்தார். இந்த அரிய பெரிய முயற்சி சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி. குணசேகரனையே சாரும் என விழா தலைவர் காளிதாசன் முத்துசாமி கூறினார். குறிப்பாக மூத்த மற்றும் இளம் எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதே அவரின் உன்னத நோக்கம் என்றும் அவரின் சிந்தனையில் உதித்த இந்த விழாவுக்கு மங்கள தோரணங்கள் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த விழா எதிர்வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி சனிக்கிழமை சிரம்பானில் நடைபெறும் என்று காளிதாசன் கூறினார். இந்த அரிய பெரிய முயற்சி முழுக்க OIBA சாரும் என்று இந்த வேலையில் நான் பதிவு செய்கின்றேன். குறிப்பாக எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு OIBA அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு குறிப்பாக 65 வயதிற்கு மேற்பட்ட எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு
மங்கள தோரணங்கள் என்ற அடிப்படையில் YB குறிப்பிட்டது போல எழுத்தாளர்களின் வரலாற்றின் வெளிச்சம் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தலைப்பை மங்கள தோரணங்கள் என்ற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். மங்கள தோரணங்கள் என்றால் என்ன அப்படின்னா, எழுத்தாளர்கள் ஒவ்வொரும் ஒரு தோரணங்கள் மாதிரி அங்கங்கே தொங்கி அழகுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, தோரணங்கள் ரொம்ப அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு நம்ம இந்த மங்கள தோரணங்கள் அப்படின்னு சொன்னோமா, இது ஒரு மங்களகரமான விஷயம், குறிப்பாக எழுத்தாளர்களை சிறப்பு செய்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி சனிக்கிழமை இது நம்ம திட்டமிட்டு இருக்கோம். ஆகவே நாடு தழுவிய அளவில் இருக்கிற எழுத்தாளர்கள், பெரலீஸிலிருந்து சபா சரவா வரைக்கும் உள்ள எழுத்தாளர்களை நம்ம அடையாளம் கண்டு வருகின்ற காலங்களில் அவங்களுடைய பயோடாட்டா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய முழு விவரங்களை நம்ம பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஏற்பாடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதனிடையே விழா துணைத் தலைவர் எட்வர்ட் கானசேகரன் கூறுகையில், நாட்டில் எழுத்துத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கத்திலும் அடுத்த தலைமுறையினரிடையே அதனை கொண்டு போய் சேர்ப்பதை நோக்கமாக கொண்டு இவ்விழா ஏற்பாடு செய்துள்ளது என குறிப்பிட்டார். எழுத்துத்துறை நம்ம மாநிலத்தில் வளரணும், பெருகணும். ஏன்னா அது ஒரு மங்கி போன ஒரு துறையாக இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கங்கே யாராச்சும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஊக்குவிக்கணும். அடுத்த தலைமுறையினும் இதில் திறம்பட முன்னேற வேணும். ஏன்னா எழுத்துத்துறை வெரி இம்பார்ட்டன்ட். மொழி இல்லைன்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும். அந்த மாதிரி மொழி இம்பார்ட்டன்ட், எழுத்துத்துறை முக்கியம். நாடளாவிய நிலையில் உள்ள தமிழ் படைப்பாளர்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர் என விழா துணை செயலாளர் திருமதி கலாதேவி கேட்டுக்கொண்டார். அனைத்து எழுத்தாளர்கள், இந்த மலேசியாவில் இருக்க எழுத்தாளர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்புடன் நடத்தி கொள்ளும். நன்றி, வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.